ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு ஹெல்த்தியான அல்வா செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சத்து மாவை பயன்படுத்தி தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். அல்வா செய்ய தேவையான பொருட்களையும் அதன் அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இனி விரிவாக பார்க்கலாம். அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்து மாவை தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். சத்து மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவிற்கு பொடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவிற்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கிடுங்க. முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கிடுங்க. இனி இந்த அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கிடுங்க. நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 3/2 கப் அளவிற்கு தண்ணீரை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுங்க. 1 கப் மாவிற்கு 3/2 கப் அளவிற்கு தண்ணீர் சரியாக இருக்கும். தண்ணீர் சூடானதும் பொடித்து எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சேர்த்திருந்த வெல்லம் தண்ணீரில் கரைஞ்சி வரணும். சத்து மாவில் இனிப்பு இருக்கும். அல்வாங்கிறதுனால இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் 3/4 கப் அளவிற்கு வெல்லத்தை எடுத்திருக்கோம். தண்ணீரில் சேர்த்திருந்த பொடித்த வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு செட் பண்ணுங்கள். இந்த அல்வா செய்கிறதுக்கு வெல்ல கரைசலுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பொடித்து வைத்த வெல்லம் தண்ணீரில் முழுவதுமாக கரைஞ்சி ஒரு கொதித்து வந்தால் போதும். வெல்ல கரைசல் கொதித்து வந்திருக்கு. வெல்ல கரைசல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தை ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றி வச்சுருங்க. இனி அல்வா செய்கிறதுக்காக அடிக்கனமான வாய் அகலமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும். முந்திரி பருப்பு நெய்யில் வறுபட்டு செவந்து வரணும். முந்திரியை நெய்யில் இதே போல் வறுத்து சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி நெய்யில் வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இந்த முந்திரியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இனி முந்திரியை வறுத்த இதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த சத்து மாவை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நெய்யிலேயே வறுபட்டு இந்த சத்து மாவு நல்லா வெந்து வரணும். நெய்யில் சேர்த்துருந்த சத்து மாவு பச்சை ஸ்மெல் மாறி நெய்யில் வறுபட்டு வெந்து வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கிடுங்க. இப்படி நெய்யில் வறுத்து அல்வா செஞ்சால் தான் அல்வா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சத்து மாவு நெய்யில் வறுபட்டு வெந்து வந்திருக்கு. தண்ணீரில் கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த வெல்ல கரைசலை இதில் ஊற்றிக்கிடுங்க. வெல்லத்தில் தூசி இருந்துச்சுன்னா வடிகட்டி ஊற்றிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. கட்டி ஏதும் இல்லாமல் இந்த மாவை கரைச்சிக்கிடுங்க. வெல்லத்தோடு சேர்ந்து இந்த சத்து மாவு கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதே போல் கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இந்த சத்து மாவை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு உருண்டையாக தயாரித்து கொடுத்துருப்போம். ரவை, புட்டு, தோசை அப்படின்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம். இதே போல் டிஃப்ரெண்ட்டாக அல்வாவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்ல கரைசலில் சத்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டு இருந்தால் தான் அல்வா சூப்பராக வரும். அதனால் கை விடாமல் கிளறுங்க. 1/4 கப்பு நெய்யையும் முதல்ல நம்ம ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் நெய்யை ஆட் பண்ணியிருந்தோம். இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. அல்வாங்கிறதுனால கை விடாமல் நல்லா கிளறணும். தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிடுங்க. சத்து மாவு வெல்ல கரைசலும் கெட்டியாக்கி வெந்து வந்திருக்கு. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மெத்தடில் அல்வா செஞ்சால் தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அல்வா, வாழைப்பழத்தை பயன்படுத்தி செய்யும் அல்வா, வாழை இலையை பயன்படுத்தி செய்யும் அல்வா,
கொண்டக்கடலையை பயன்படுத்தி செய்யும் அல்வா அப்படின்னு அல்வாவுக்குன்னே ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். வீடியோக்களை பார்க்காதவங்க சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துடுங்க. சத்து மாவும் வெள்ளை கரைசலும் வத்தி வந்திருக்கு. கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அல்வா சட்டியில் ஒட்டாமையும் வரணும். அதே சமயம் கையில் எடுத்து பார்த்தோன்னைக்கு கையிலையும் ஒட்டக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிடுங்க. அல்வா என்ன கெட்டியாகி வரணும், அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இனி இந்த அல்வாவில் ஏலக்காய் பொடினே ஆட் பண்ணிக்கிடுங்க. அல்வாவுடன் சேர்த்து ஏலக்காய் பொடினே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சத்து மாவில் வெல்லத்தோடு சேர்த்து இந்த அல்வா செய்கிறதுனால இந்த அல்வா ஹெல்த்தியான அல்வா. சத்து மாவு அல்வா நல்லா சுருண்டு வந்திருக்கு. நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சத்து மாவில் செஞ்ச அல்வா இப்போ ரெடி ஆகிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் மற்றொரு ஹெல்த்தியான வெஜிடபிள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.